கேட்டீரா அடி போற்றி. புன்னெறியாம் அவன் சமய தொடர்புண்டு போந்த உடல், அதாவது இல்லாத உலக இயல்பு கண்டு நிலையா வாழ்க்கை அல்லே என்று அறத்துறந்து சமயங்கள் ஆணவத்தில் நல்லாறு தெரிந்து உணர நம்பர் அருளாத காரணத்தினாலே பொல்லாங்கு புரிந்து ஒழுகின்ற சமண மதத்திலே சேர வேண்டிய நிலை ஏற்பட்டது திருநாவுக்கரசர் பெருமானுக்கு. அதன் பிறகு அவருடைய அருமை தமக்கையால் திகழும் தீபமாக விளங்கக்கூடியவர், தயாவுடையவர். அந்த திலகவதி அம்மையாருடைய பிரார்த்தனை வேண்டுதல் நாளோடு வேண்டினார். கிட்டத்தட்ட 30 வருஷம் வேண்டியிருப்பாங்க. நம்ம ஒரு நாள் 2 நாள், ஒரு வாரம், ஒரு மாசம், ஒரு வருஷம் வேண்டியாச்சுன்னா இதெல்லாம் ஒரு சாமி அப்படின்னு சொல்ற மாதிரி. எத்தனை வருஷம்? எவ்வளவு சகிப்புத்தன்மை இருக்கணும், எத்துணை பொறுமை இருக்க வேண்டும். தன்னுடைய தம்பி மருள் நீங்கியா தாய் சமயமாகிய சைவத்துக்கு வர வேண்டும் என்று அனவரமும் நாள்தோறும் அவரால் விண்ணப்பம் செய்தவர் திலகவதியார். அதன் காரணமாக இறைவர் அவருக்கு சூளை கொடுத்து தடுத்து ஆட்கொண்டு அப்படின்னா சமணத்தில் இருந்தனால மனசெல்லாம் அவருக்கு ஒரு வருத்தம், கவலை. இறைவரை நிந்திக்கக்கூடிய கீழான இந்த குண்டனாகிய சமண சமயத்தில் இருந்துவிட்டோமே என்று மனத்திலே வருத்தம் விட்டே அதனால சொல்றாரு புன்னெறியாம் அவன் சமயம். சொல்ல வரேன்னா சாமி கருத்தா கொண்டு அருள் பெற்றுட்டார். அக்கா திலகவதியார் திருநீரை கொடுத்து தூய்மை ஆகிவிட்டார். ஆக்னே ஸ்நானம் பேர். திருநீர் பூசுவது ஆக்னே ஸ்நானம். நெருப்பு குளியல். என்ன குளியல்? நெருப்பு குளியல். அந்த திருநீர் பூசுவது உடலை சுத்தப்படுத்தும், உயிரை சுத்தப்படுத்தும். அது அவ்வப்போது நடக்கும். எப்போதும் திருநீர் நிரந்தரமா இருக்கா நெத்தியில? இல்லை. அவ்வப்போது தூய்மைப்படுத்தக்கூடிய நீர். சுத்தமதாவது நீர், சுத்தமதாவது நீர். திருநீர் கொடுத்துருக்காரு. நான் இவ்வளவு மனசுல என்ன இருக்குன்னா, நான் சாமி இகழ்ந்துட்டேன், இகழ போய் சமயத்தில் இருக்கிற வந்துட்டே இருக்காரு. ஆக அதுக்கு கருவாய் தெரியக்கூடாது. பிராயச்சித்தம், மாற்று, தீர்வு. என்னது? ஒரு தீர்வு, ஒரு கருவாய். பிராயச்சித்தம், மாற்று நன்மை. அதிலிருந்து எனக்கு தூய்மையாக்கி தர வேண்டும். இந்த உடம்பு ஈசனுக்கு உடமை ஆக்கப்பட வேண்டும், சுத்தமாக்கப்பட்டு இறைவனுக்கு உடமை ஆக்கப்பட வேண்டும். அவர் கருதுகிறார்கள். அதற்கு நான் சொல்றேன். அது என்ன சொல்கிறார்? புன்னெறியா அவன் சமய தொடர்புண்டு போந்த உடல் தன் உடலே உயிர் வாழ தரியேனா. இந்த உடம்புக்குள்ள இருந்து வாழ்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. அப்படின்னா இந்த உடம்புக்குள்ள இருந்து வாழ வேண்டும் என்றால் தேவாதி தேவா மாதேவா பெண்ணாகரத்து பெருமானே, உன்னுடைய லட்சினையை, குறியினை, அடையாளத்தை எனக்கு இட்டு அருள் செய் என்று பாடுறார். இங்கிருந்து பாடுறார். நேரம் கவிஞர்களா சாமியுடைய அபிமுக வாயில். என்ன வாயில்? அபிமுக வாயில். நேரடியாக அவருடைய திருமேனியை கண்ணார கண்டு, கையார தொழுது, வாயார வாட்டி, தலையினாலே வணங்கி, தலை சாட்சி வணங்கி, வணக்கம் வணங்கி நாம் வேண்டி விண்ணப்பித்து தேவாரம் பாடினால் சத்தியமாக பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். ஆரோடு கிடைக்கும். சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ற மாதிரி வழிபாட்டுல ஒரு செதுக்கு பண்ணிக்கணும். சிற்பி செதுக்கி இருக்கிற மாதிரி ஒரு கல் இருக்கு. அந்த கல்லுடைய தேவையற்ற பாகத்தை நீக்க நீக்க ஒரு தெய்வ சிலை உருவாகுவது போல கல்லை செதுக்கி எடுக்கலாம். அந்த கல்லுக்குள்ள இருக்கிற சிலை இருக்கு. அந்த சிலைக்கு பக்கத்தில் இருக்க தேவையற்ற பாகங்களை செதுக்கி செதுக்கி உருகினால் சிற்பி நீக்கலாம்.
நீக்கிற பிறகு அந்த கல்லுக்குள்ள இருக்க சிலை வெளிப்படுது. விறகுக்குள்ள தீர்ந்து வெளிப்படுவது போல கல்லுக்குள்ள இருந்து சிலை வெளிப்படுது. அது போல வழிபாட்டிலையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒரு செதுக்குதல் பண்ணிக்கணும். அது திருநாவுக்கரசர் சுவாமி கற்றுக் கொடுத்துருக்கார். மனதை கீழே விழ வச்சு எவ்வளவு அருமையாக வச்சுக்கிறார். அவன் உண்மைதான். நம்ம யாரை பத்தி பேசிட்டு இருக்கோமோ அவங்க சொல்றோம், முதல்வங்களை பத்தி பேசிட்டே இருந்தேன் வந்துட்டீங்க அப்படிங்கிறோம் இல்லையா. யாரை பத்தி பேசுறோமோ அவங்க வருவாங்க, பேச வருவார். அவர் தான் பெருமான அடிகளே தேவாரம் சொல்லுது, கடவுள் தேவாரம். யாரை பத்தி திரும்ப திரும்ப பேசுறோமோ அது உரு பெற்று விடும். நான் விட்டு விடும், உரு பெற்று விடும். அதனால பேசி பேசி நல்லா வாங்கிடும். எல்லாருமே சவிக்கமா இருக்கும். உங்களால எனக்கு நாய்க்கும் யாரும் கிடைச்சு, நீங்களாம் போட்ட பிச்சை பெண்ணாக பெருமாள் போட்ட பிச்சைனால அந்த நாய்க்கு யாரும் கிடைச்சு கடை நாயகன். அவர் என்ன பாருங்க, 15 கழிவன் மனவழியன் என்னாலே கழிவன் கழியன் கலதீவன் என்னாலே கருணையினால் ஆண்டு கொண்ட கலை வாய்மை காவலர் காரவன் ருச்சிரன் அருளால் கடந்தவர் அல்லவா, வல்லமன குண்டலம் மாயை மறிக்கடை கல்லேறப்பால் கொண்டவர் அல்லவா எம்பெருமான் தொழில்தலை திருநாவுக்கரசர் தொல்கலையின் பெருவேந்தர் பெருமுனிவர் வாகீசர் பேரிசை ராவுக்கரசர். எப்பேற்பட்ட அருளால் அடுத்து வரப்பிரசாதம். அவர் வந்ததே வரம், அவர் உயர்ந்த தரம், தொழிலுக்கு அவர் கரம், அவர் சிவர் என்னும் வரம், அவர் தொண்டிலே குரம், அவர் பாடுவார் அவர் சுரம். மக்களே அடுத்த போவோம். இந்த பெருசை பெருசா எடுத்துக்காரு, அனைத்துபடி துதுக்கு மிக பெருசா எடுத்துக்க கூடாது. அதோட சாரம் அதான் சாரம் எடுத்துக்கணும். இப்ப வேண்டாம். இது எப்படி நம்ம பார்க்கறதுன்னா, ஒரு கழிவாத பாத்திரத்துல பாலை ஊற்றின என்ன ஆகும், பால் கெட்டு போயிடும். அதே மாதிரி நினைக்கிறார், அசுத்தப்பட்டு போய்விட்டது என் உடம்பு அப்படின்னு நினைக்கிறார். எப்படி நினைக்கிறாரு, சமண சாப்பிடுறது உடம்பு படிப்படியா வளர்ந்துருக்கு, வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதனால அந்த குடக்கு இருக்கிறதுனால அவன் அழுக்கா கருதுறான், அசுத்தமா கருதுற உடம்பு குடக்குதான். அதான் சொல்றாரு அடுத்த பாருங்க. அதே மாதிரி தங்கத்தை கலப்புடைய தங்கம், மச்சம் குறைவா இருக்கிற தங்கம், அதை திரும்ப திரும்ப நெருப்பிலே உடம்பு போட போட சுத்த தங்கமா மாறும். அது போல பெருமாள் திருத்தொண்டில் ஈடுபட இந்த உடம்பு என்ன ஆகும், சுத்தமாகும். அது முன்னாடி என்ன செய்யணும், அந்த அங்கீகாரம் கொடுக்கணும், அருள் அடையாளம் சாமி கொடுக்கணும். நல்லா புரியுதா? அதே நோய்க்கு மருந்து கொடுப்பது போல, நோய்க்கு மருந்து கொடுப்பது போல இந்த சமண நோய் விடுவித்திருக்கு. அந்த நோயிலிருந்து தேவரையிலே விடுவித்ததற்கு அடையாளமாக இடவக்குறி சூழக்குறி பொறித்து அருவி வலிய புரிய நான் செய்கிறோம். பொன்னார்ந்த திருவடிக்கு என் விண்ணப்பம் என்றெடுத்து முன்னாகி நின்றாய், முன்னாகி எப்பொழுதும் முடிவாகி நின்றாய், தன் ஆகத்து உமைவாக கொண்டானை சங்கரனை நன் நாம திருவிருத்தம் நலம் சிறக்க பாடுதலும். ஏற்கனவே திரகதி அம்மையானாலும் அதிகை இரட்டத்து பெருமானாலும் நலமாகிய ஞானத்தை பெற்றிருந்தார். இப்ப இங்க என்ன பெற போறா, அந்த நலம் மென்மேலும் சிறக்க இருப்பாரா, மென்மேலும் சிறக்க பாரா. நலம் பெற பாடாம நலம் சிறக்க. தமிழ் நுட்பமானது, செக்கலான வார்த்தைக்கு ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக. நலம் சிறக்க பாடுதல், பாடுதலும் அர்த்தம். பாடிய உடனே சிவகுணம் வந்துருச்சு, பாடிய உடனே சிவகுணம். அந்த பதியத்தை பாடியெல்லாம் எல்லாருமே 3 பாட்டு தானே செல்லுல இருக்கா, எல்லாருமே எடுத்துக்கிட்டீங்களா? கொஞ்சம் 4ஆம் திருமுறை செல்லுல பாருங்க கொஞ்சம். ஏன்னா இந்த 4 பயிர வேண்டிய பதியம். இது 1ஆம் திருமுறைக்கு முக்காலத்தை உணர்த்தக்கூடியது. பொண்ணுல அழகின அர்த்தம், அதாவது அழகாலும் பயனாலும் என்றும் நலம் தரக்கூடியது சாமி திருவடி. அழகாலும் பயனாலும் என்றும் வழிபடுபவர்களுக்கு நலம் தருவது சிவபெருமான் திருவடி. நலம் பொன்னா திருவடிக்கு சொல்ற பொன்னா வினை தொகையாவது முக்காலத்துக்கு உணர்த்தக்கூடிய வினை தொகை. அவ்வளவு சிறப்பு. நம்மளும் சாமி விண்ணப்பம் எப்படி இருக்கணும், பொன்னா திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம். இப்படிதான் தொடங்கணும். எப்படி தொடங்கணும், பொன்னா திருவடி அதிகை விருத்தம் சமீபம் சொல்றது. அதிகை திரிபுரம் எரித்த திரி கடை கடவுளே திரு அதிகை விரட்டான பெருமானே உன்னுடைய பொன்னா திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம். என்ன பாருங்க, திருநாவுக்கரசர் நல்ல விழா நடக்கணும், ஆரம்பிக்கணுமான்னு சொல்லி வேண்டியது. எடுத்துட்டீங்களா ஐயா, எடுத்துட்டீங்களா?
4ஆம் திருமுறை. அம்மா பாடலாமா? நீங்களே பாடலாம். திருச்சிற்றம்பலம். கொஞ்சம் வேக நிலையில வச்சு மெதுவாக பாடுறது போதுமா? ஒன்று ஒன்று விண்ணப்பம். பாடுறது வேகமாக இருக்கும். அது நம்மளால எல்லாம் சேர்ந்து பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் வேக நிலை. ஒன்னா திருவடி போற்றி செய்யும் காப்பதை பிச்சை முன்னே பாடுறார் சுவாமிகள். விண்ணப்பம் வந்திரார். எத்தனை விண்ணப்பம் சொல்றாரு. நடைமுறை சொல்லல. அம்மா கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கறோம். அரை மணி நேரம் சொல்ல கேட்க மாட்டாங்க. என்ன சொல்ற? 1 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படிங்கும். அது மாதிரி என்ன சொல்றாரு? ஒரு பேர் விண்ணப்பங்கிற வரிசையை விண்ணப்பம் சொல்லிட்டே போறாரு. சாமி பிஸியா இருப்பார் அல்லவா? அப்படி நிறைய இருக்குன்னு சொல்லக்கூடாது. அதனால என்ன சொல்றாரு? ஒன்று விண்ணப்பம். அப்புறம் இடமம் பொறி சுலம் பொறி அடுத்த திருநீர் பூசல் திருவடி சுற்று வரிசையா போறாரு. நடைமுறையில் நம்ம சொல்ல மாதிரி அர்த்தம் என்னன்னா 3 ஒண்ணுதான் அர்த்தம். ஒன்றுன்னு அர்த்தம். இடமும் ஒண்ணுதான், திருவடி ஒண்ணுதான், சுலம் ஒண்ணுதான். எல்லாமே என்னது? வாசகத்தையும் சிவபெற்றையும் தரவல்ல. வாசகத்தையும் சிவபெற்றையும் தரவல்ல. திரிசூலம் கேட்கறது என்ன இருக்குன்னா, ஒவ்வொருக்கும் முதல்வராக இருக்கக்கூடிய மூர்த்தி சிவபெருமான் என்பதை காட்டுவது திரிசூலம். வடிவேறு திரிசூலம் தோன்றும் சூழப்பட யானை சொன்ன தமிழ் மாலை. அங்க பாருங்க, விடை விடையா விரும்பியன் உள்ளத்திருந்தான் இனி நமக்கிங்கு. விடையா அந்த விடை பத்தி பாடுறார், சூலத்தை பத்தி பாடுறார், பல இடங்களில் பாடுறார் பெருமக்கள்லாம். ஆகவே அந்த இடமும் சூலமும் தலை சிறந்த குறிகளால் அடையாளங்களால் லட்சணியாக விளங்குகின்றது. அடியன் பொறிகள் திரும்புகிறான் மயக்கம் பயமாக இருக்கு. அதனால் அடியனுக்கும் கொஞ்சம் பச்சை குத்தணும். அது மனசுல இச்சையை குத்தணும். மனசுல இச்சையில விருப்பம் இருக்கணும். அது செய்யணும், ஆசையாக தான் இருக்கு. அது நம்ம இவரு தான் அரவிந்த் ஐயா தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். ஏதோ கவர்மெண்ட்டு ஆஃபீஸ் தான் கொடுக்கணும். ஐயா மயக்கம் மட்டும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கணும். நேரம் ஆகிட்டாப்பா போராட்டி நேரம் அங்கே இல்லை, கொஞ்சம் நேரம் இருக்குல்ல, ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாமா? நிறைய பண்ணிடுறாங்க. ரொம்ப எடுத்துக்கல, நிறைய எடுக்க நான் எடுத்துக்கல. அடுத்த முறை சிறப்பாக அமைச்சுக்கிறேன். இதே சிறப்பு தான், இன்னும் அடுத்த முறை சிறப்பாக அமைச்சுக்கிறேன். ஒரு பிழையும் இல்லை. நான் தான் பிழை. பாலாஜி நல்ல இடத்துல அருமையான மனவாழ்வை கணவன் மனு சேர்ந்து பாடணும். பாலாஜி டீனேஜ் நல்ல மேரேஜ். பாலாஜி டீனேஜ் நல்ல மேரேஜ். லைஃப் இஸ் வெரி குட் கேரேஜ். இங்கிலீஷ்லாம் தெரியாது, அடிச்சு விடுறேன். சரியாக இருந்தால் எடுத்துக்கோங்க. ஏன்னா அழகிய காதலி அம்பாட்டு என்னது? அழகிய காதலி லவ்லி தாய். அந்த மாதிரி பாலாஜி எப்படி இருக்கணும்? அழகிய காதலியாக வரணும் ஒரு பொண்ணு. ஏன்னா பெண்ணாக இருக்கிற பெண்ணு கிடைக்காம இருக்கக்கூடாது. ஏன்னா இது பெண் ஆகணும், இந்த பெண்ணு நிச்சயம் கிடைக்கும். அதே மாதிரி திருவாசி கார்த்தி, திருமுருகன் ஐயா, வினோத் பாபு, பிரபாவுக்கு இருக்கிற பிரபாவுக்கு
யாராருக்கு முத்துவேல் ஆலவாய் மதுரையில் முத்துவேலுக்கு திருமணம் ஆக வேண்டிய ஆடவருக்கு திருமணம் ஆக வேண்டிய பாவைமாருக்கு அத்தனை பேருக்கு நல்ல இடத்துல நல்லபடியாக மனவாளம் அமையும். காலம் கடந்து போயிட்டே இருக்கு. மாப்பிள்ளைக்கு வயசு 48ங்கிறான், பொண்ணுக்கு வயசு 39. ஐயோ அப்படிங்க முடியாது. என்ன ஆண்டி மாதிரி இருக்காங்க, அங்கிள் மாதிரி இருக்காங்கிறான் பார்க்குறவங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, காலம் கடந்து ஏன் தீவினை காரணமாக நடக்குது. அதெல்லாம் மாறி பருவத்தில் திரும்ப நடக்கும். 30க்குள்ளே நடந்தது இது ஜாஸ்தி தான். நம்ம பெரிய புராணம் அப்படி பார்த்தீங்கன்னா 14 வயது ஆடவருக்கும் பெண் மக்களுக்கு 12 வயது அந்த உரிய வளர்ச்சி அன்னைக்கு அடைஞ்சிருவாங்க. உரிய வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க, திருமணம் பண்ணி கொடுக்கணும். இப்போ அப்படி கிடையாது. 12 வயசுலாம் போதும் உள்ள போட்டுருவாங்க. சிக்கலா போயிடும் வளர்க்குதா. இப்போ வேறு நிலை, அந்த நிலை வேறு இந்த நிலை வேறு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி உடல் உலகம் எல்லாமே மாறும், கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அதனால அந்த நிலையில் போயிருக்கும். அது 30 வயதுக்குள்ள குறைஞ்சது. இவருக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சு, குழந்தை இன்னொரு குழந்தை தான் வரட்டும், அதுக்கான சாமிச்சு விடுவேன். ஒரு பெண் குழந்தை இருக்கு, ஆண் குழந்தை இருக்கு, லோகமித்திரன் பேர் வச்சிருக்காரு. மெய்யப்பர் 2 குழந்தை பிரச்சனை இல்லை அவருக்கு. முருகருக்கு வேணா இன்னொரு குழந்தை போய் அமைச்சு விடுவோம். திரு முருகேசன் அவருக்கு பெண் குழந்தை அந்த மாதிரி வேண்டிக்கும். வாங்க நிறைய சீரியல் பாலாஜிப்பா இருக்காங்க. பாலாஜி நிறைய சீரியல் பண்ணலாம் சொல்லுங்க. அது முக்கியமான சீரியல் இருக்கு. அது நேரம் கருத்தாக நான் அடுத்த போயிடுறேன் பாட்டுக்கேன். அந்த சித்தாந்த கருத்துலாம் முடிந்த கருத்து, அருமையான கருத்தா ஆசிரியர் சொல்றார். இது சைவ முத்ரா தீட்சா, சைவ முத்ரா தீட்சா அப்படின்னு இருக்கு பேர். வைணவத்தில் சைவ முத்ரா தானம் என்று வழங்கப்பட்டிருக்கிறது. சைவ முத்ரா தானம், இந்த புத்திரர் பச்சை புத்திரர். நம்ம இது சைவ முத்ரா தீட்சா அப்படின்னு பேர். அது காலத்தில் இருந்திருக்கு, முன்னொரு காலத்தில் இருந்திருக்கு. அப்பர் சாமி அதனால தான் அவர் அதை பொறித்து கொள்றாரு, பொறிக்க மாட்டார். வழக்கத்தில் இருந்திருக்கு அவர் காலத்துல எல்லாம். இப்போ வழக்கு ஒழித்து போய்விட்டது. ஆனால் குறைச்சிருக்கு, ரொம்ப குறைச்சிருக்கு. 100க்கு 10 பேர் வேணா குத்திருக்கான். பல பேர் பயப்படுறான். டாக்டர் போய் ஊசி போடுறதுல தைரியமாக போடுறான், அறுவை சிகிச்சை பண்ணுறது தைரியமாக கையை காட்டுறான். இந்த கையில் கொஞ்சம் கட்டி வந்திருக்கு, கீழே கொடுங்க. ஊசி 2 இடுப்பில் வந்து கையில் ஒன்று போட்டுக்கிறான். ஆனால் பச்சை குத்துறது பயப்படுறான். அந்த நிலை மாறி எல்லாரும் பச்சை குத்திக்கணும், அடிநாயும் குத்துக்கணும், மாறினே இந்த மாதிரியும் குத்திக்கணும் நினைக்கிறேன். கவனிங்க, நீடு இப்போ சாப்பிட்டு இருந்தால் பச்சை அல்லவா பாட்டு வருவாங்க. நீடு திரு துங்காலை மாடத்து, ஏன் தெரியுமா நீடு திருநாடு? பின்னாடி நீகண்ட தேவரும் அடையாள சம்பந்த பெருமான் அவதரித்து சைவ தாவரத்தை சாத்திரத்தை சாட்டி சொல்ல போகின்றார்கள். அதற்குரிய அருள் நின்று கொண்டே போகக்கூடியது இந்த துங்கானை மாடம். இது அருள் குறையாது. அது எப்படி இருக்கும்? நீண்டு கொண்டே போகும், நீட்சி உடையது, சைவ ஆட்சி உடையது. இது தூங்கானை மாடம். கவனிக்கிறீங்களா? தனத்துல நிறைய பெருமை இருக்கு, தலை வரலாறு போட்டிருக்காங்க. அதெல்லாம் சொல்ல வேண்டிய கட்டாயம் கிடையாது. அதான் போட்டிருக்காங்க, படிச்சுனே தெரியும். அது கவனிங்க. தூங்கானை மாடம் நிலவுகின்ற ஆடக நேர் சிலையான் அருளால் ஓர் சிவபூதம் மாடொருவர் அறியாமல் வாகீச திருத்தோழில், மாடொருவர் அறியாமை வாகீச திருத்தோழில் சேருயர் மூவிலை சூலம் சின விடையின் உடல் சாத்த. யாருக்குமே தெரியல, பூதம் வருது இப்படி ஒருங்கிட்டு இப்படி முடிச்சுட்டு போகுது. திருநாவுக்கரசர் பெருமானுக்கு தெரியல சிவபூதம். ஏன்னா உயிர்கள் பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி சாமி அனுப்புவார். பூதங்கள் சாதாரண நினைச்சிடாதீங்க. பஞ்சபூதத்தை ஆக்கக்கூடிய ஆற்றல், அழிக்கக்கூடிய ஆற்றல். பஞ்சபூதத்தை ஆக்கி அழுக்கி பந்து போல விளையாடக்கூடிய ஆற்றல் ஒரு சிவபூதத்துக்கு உண்டு. அப்ப சிவபெருமான் எத்தனை பூதம் தெரியுமா? பல கோடி பூதங்கள் உண்டு. ஒரு பூதத்துக்கே உலகத்தை பந்து போல ஊட்டி ஆக்கவும் அழிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது என்று சொன்னால், எல்லா பூதங்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த பூத நாயகனாகிய சிவபெருமான் எப்பேற்பட்டவர், அப்பேற்பட்டவர் தன்னுடைய இதயத்தில் கோயில் கட்டியவர் திருநாவுக்கரசர். எங்க கோயில் கட்டியிருக்கார்? இதயத்தில் வச்சிருக்கிறார். எப்பொறான்னு கேட்பீங்க. நாடி நாளும் கெடியும் திரிந்தும் காண வல்லரோ மாட மாளிகை சூழ் பிள்ளை அம்பலத்து ஆடிப்பாலும் என்னெச்சும் இருக்கிறது. திருமாலும் நாங்களும் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த அம்பலத்தை ஆடுகின்ற பெருமானுடைய திருவடி என் உள்ளத்தில் இருக்கு. இங்க வந்து பார்க்காம எங்க தெரிகிறாங்க? நினைப்பொருவன் கோயில் கொண்டவன் அம்பலத்து புத்த பெருமான் அல்லவா? அவர்கள் கவனையாக குரு வழிபட்டா இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க. சாமி வழிபட்டா 100% அருள் கிடைக்கும். அடியா வழிபட்டால் 200% அருள் கிடைக்கும். குருநாதர் வழிபட்டா 300% அருள் கிடைக்கும். 3 2 அடங்கும்
அவர் பரம குரு, அவர் தான் உண்மையான குரு. அவர் தருவது திரு, அவர் அறுப்பது கரு.